Hi friends, welcome back to my channel Wow Home Arts. இந்த வீடியோல சிம்பிளா ஈஸியா எப்படி நம்ம இந்த மாதிரி தயிர் கேனை வந்து ரீயூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்க யோகர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பக்கெட்ல கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இதை வச்சு ஒரு சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் கேன்ல டைரக்ட்டா நம்ம வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது வந்து சீக்கிரமா உறிஞ்சு வந்துடும். ஏன்னா, அது சர்ஃபேஸே ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும். இப்போ அதுக்கு பதிலா நான் ஜஸ்ட் ஒரு கோட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் குடுப்போம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் க்ளூ, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது ஒரு கோட் வந்து குடுத்துக்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து வீட்ல பவுடர் இருக்கும் இல்லையா? டால்கம் பவுடர் அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் இதே மாதிரி டெக்ஸ்சர் குடுக்கும். இப்ப இந்த பிளாஸ்டிக் கேன்ல பின்னாடி வந்து குட்டி குட்டியா வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து பிளான்டரா யூஸ் பண்ண போறேன். அதனால வந்து இந்த மாரி போட்டிருக்கேன். நீங்க வந்து ஜஸ்ட் ஹோல்டரா ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, ஹோல்ஸ்லாம் தேவையில்ல. இப்போ இது வந்து நம்ம பிரஷ் யூஸ் பண்ணி ஒரு கோட் வந்து குடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப நம்ம விருப்பமான கலர்ல இதுல பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க ஜஸ்ட்டா ஒரு கோட் குடுத்துட்டு பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப நாள் வரும். நம்ம பெயிண்ட் மட்டும் குடுத்தோம்னா, அது சீக்கிரமாவே உறிஞ்சு வந்துடும். இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் ஒரு கோட் வந்து குடுத்துருங்க. ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட். அத நான் காட்ட மறந்துட்டேன். ஒயிட் குடுத்துட்டு அதுக்கு மேல நீங்க எந்த கலர் எப்படி வேணா டிசைன் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த இன்னொரு அ இந்த கேன்ல நான் வந்து ஃபுல்லா ப்ளூ அக்ரிலிக் வந்து ஒரு கோட் வந்து குடுத்துக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆன அப்புறமா அந்த மேல் போர்ஷன்ல நான் வந்து எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஒரு கோட் குடுத்துக்கிறேன். இது நல்லா 2ம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, இதுல வந்து நம்ம ஃபிங்கர்லயே வந்து ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொஞ்சமா எடுத்துட்டு, இந்த மாரி ஃபிங்கர்லயே வந்து ஃப்ளவர் மாதிரி நம்ம எல்லா சைடும் ஜஸ்ட் ஒரு இம்ப்ரஷன் குடுத்தோம் அப்படின்னாவே ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகா வந்துடும். அப்புறம் சென்டர்ல வந்து நம்ம இயர்பட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கலர்ல வந்து டாட் வச்சுக்கலாம். நம்ம சேனல்ல கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. செகண்ட் கொஸ்டின் இப்ப என்ன அப்டின்னா, நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாய்ஸ் அப்படி இல்லன்னா குழந்தைங்கள பிஸியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டாய்ஸ் மாரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். ஐ திங்க் 1 வீக் இல்ல 10 டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோவ நீங்க பாருங்க. அதுல வந்து நெறைய சொல்லியிருப்பேன். அதுல வந்து நான் 8ஆ வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு நீங்க மெயில் பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு, அதுல ஒரு 12, 13 அந்த மாரி சொல்லியிருப்பேன். அதுல 8ஆ நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு, அத வந்து அந்த ஆன்ஸர வந்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா, அத நான் எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பா நீங்க மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த பாட்ட நான் வந்து பிளான்டரா தான் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா? அதனால இதுக்கு மேல நான் பெயிண்ட்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வார்னிஷ் வந்து ஒரு கோட் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி பட்டா கூட அந்த பெயிண்ட் வந்து எதுவும் ஆகாது. அதனால நீங்க பிளான்டரா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து வார்னிஷ் வந்து ஒரு கோட் குடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். ஜஸ்ட் தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் கேன்லேருந்து ஈஸியா பண்ணக்கூடியது ஒரு ரீயூஸ் ஐடியா. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.